வெல்கம் டு செஜினஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். யூடியூப்லயே அதிகமா பார்க்கப்பட்ட வீடியோக்கள்ல பேபி ஷாக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ சாங், அதாவது குழந்தைங்க பார்க்குற ரைம்ஸ். அந்த ரைம்ஸ் தான் உலகத்திலேயே அதிகமா பார்க்கப்பட்ட வீடியோ. சுமார் 1700 கோடி. எவ்வளோ? 1700 கோடி வியூஸ், 17 பில்லியன் அதிகமா பார்க்கப்பட்ட வீடியோ. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கம் ஸ்டைல் இருக்குது, ரவுடி பேபி சாங் இருக்கு. இதெல்லாம் பாட்டு. ஆனா தெலுங்கு படம் ஒண்ணு ஜெய ஜானகி நாயக்கான்னு வந்திருக்குது. அந்த ஜெய ஜானகி நாயக்கா படம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. யூடியூப்ல சுமார் 100 கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்த படத்தை. 100 கோடி பேர், ஒரு முழு படத்தை 100 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா இதுல இருந்து என்ன தெரியுமா? பாலிவுட்ல படம் பார்க்கறதுக்கு காஞ்சி போயிருக்காங்க. படம் பார்க்க முடியாம, நல்ல படம் இல்லாம. இன்னும் சொல்ல போனா நல்ல படம் கூட கிடையாது. அதான் கொடுமை. ஒரு குடும்ப படம்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த குடும்ப படத்துல வந்து அது இருக்கிற மொக்க படம். ஆக்சுவலா தியேட்டர்ல ஃபெயிலியர் படம். போயப்பட்டி கேரக்டர் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் வச்சு எடுப்பாரு படம். அவர் எடுத்த படத்துலயே ஃபிளாப்பான படம் இது. 5.2 ரேட்டிங்ஸ் தான் அந்த படமே. ஆனா அந்த படம் வந்து 100 கோடி பேர் பார்த்துருக்காங்கன்னா, பாலிவுட்ல அந்த ஹிந்திக்காரங்க பார்த்துருக்காங்கன்னா, பாவம்டாண்ணா உண்மையிலே. அப்ராணி சப்ராணி வர வழி இல்லாம பார்த்துருக்காங்கன்னா என்ன தெரியல. அவங்க நினைச்சாலே பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஒரு காலத்துல பாலிவுட் மூவிஸ்லாம் பாட்டு எல்லாம் அப்படி இருக்கும். பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா மெய் மறந்து வேற உலகத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும் பாட்டு படம் எல்லாம். தில்வாலே துல்கர்னி லே ஜாயேங்கே படம் எனக்கு தெரியும் எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கு. இன்னும் கூட ஓடுதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எடுத்த பாலிவுட்ல போய் இந்த இது போன படத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது? அவங்கள பத்தி பரிதாபப்படுறதா, இல்ல பாவப்படுறதா, இல்ல சிரிக்கிறதா, அழுவுறதா? யாரா நீங்க வடக்கன்ஸ்? 100 கோடி பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க உட்காந்து. நீங்க எல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்து அதே மாதிரி எடுப்பாங்கடா. பாருங்கடா, மனசாட்சியோட பாருங்க படத்தை. நல்ல படத்தை பாருங்க. கண்ட குப்பைய பார்த்துட்டு நல்லதுக்கு இல்ல. என்னத்த சொல்றது? மீண்டும் சந்திப்போம்.